ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து இந்த சோபி சத்வசீலः त्यक्त कार्पटिक आचारः कृतार्थः சண்டசிம்ஹஸ்ய பூபதேஹே பார்ஷ்வே அதிஷ்டத் அப்படின்னு நடத்தினான். இந்த அதாவது அந்த காட்டுல நடந்த ஒரு இன்சிடென்ட். அதுல வந்து உங்களுக்கு அவன் அந்த சத்வசீலனானவன் he was very helpful to the king. அதனால pleased by his இது பிஹேவியர் ஆர் ஹாஸ்பிட்டாலிட்டி ராஜா வந்து அவனுக்கு நிறைய சன்மானத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவன் தெக்த கார்பட்டிக ஆச்சாரா கிருதார்த்தக சன்னு சண்டசிம்மஸ்ய பூபதேகே பார்ஷ்வே அதிஷ்டத்து. ஸோ அந்த ராஜாவினுடைய பக்கத்திலேயே சதா சர்வகாலம் இருந்தான். படிக்கிறடா. ம். तैकदा स ம். सिंहलपतेः सुताम् आत्मार्थं याचितुं राज्ञः सिंह ராஜ்ஞா सिंह ராஜ்ஞா தானே இருக்கு. राज्ञा ம். राज्ञा सिंहलब सिंहलब द्वीपம். सिंहलब्द्वीपं ஆ. प्रेषितः अभवत्। சிம்ஹல द्वीपம். சிம்ஹலஹ இதி द्वीपः. द्वीपहனா ஐலாண்டுன்னு அர்த்தம். சரியா? சோ சிம்ஹல द्वीपம் பிரேஷிதः அபவத். அதன பிறகு ஏகதா ஒரு சமயம் சக சிம்ஹலபதேஹே சுதாம் ஆத்மார்த்தம் யாச்சிதः ராஜ்ஞா பிரேஷிதः. சோ இங்க வந்து அத ஏகதா பிறகு ஒரு சமயம் சஹ அப்படிங்கிறது அந்த சத்வசீலனுக்கு போறது. சஹ ராஜ்ஞா பிரேஷிதா அதான் மெயின் சென்டென்ஸ். அந்த சத்வசீலனானவன் ராஜாவினால் அனுப்பப்பட்டான். பிரேஷிதா அபவத் அனுப்பப்பட்டவனாக இருந்தான். பார்த்தேளா? சோ வெறும் இக்த பிரத்யத்தோட ஒரு சென்டென்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ஃபினிஷ் இட் வித் லட்லகாரம். சமி லகாரம். ஓகே. சோ அபவத்துங்கிறது இங்க லங்குல இருக்கு. சோ பிரேஷிதா அபவத் சஹா சத்வசீலः ராஜ்ஞா ராஜாவினால் பிரேஷிதः அபவத் அனுப்பப்பட்டவனாக ஆனான். எங்க பிரேஷிதः அபவத்? சிம்ஹலத்வீபம் பிரேஷிதः அபவத். சிம்ஹலः இதி த்வீபः. சிம்ஹலத்வீபः தம் த்வீபம். சிம்ஹலம்னு பெயருள்ள ஏதோ ஒரு இது ஐலாண்டு. ஐலாண்டுன்னா நான் என்ன சொல்வேன்? அஹ், இதுவா வடிவம் தீபகற்பம். தீவு. 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 தீவுக்கு அனுப்பப்பட்டவனாக இருந்தான். சரியா? ஆ சோ சோ அவன் வந்து சக சத்வசீலः ராஜ்ஞா சிம்ஹலத்வீபம் பிரேஷிதः அபவத். எதுக்கோசரம்? யாச்சித்தும் பிரேஷிதः. கிம் யாச்சித்தும்? சுதாம் யாச்சித்தும். யாருக்கோசரம்? ஆத்மார்த்தம் யாச்சித்தம். சரியே? சரியா? சக சிம்ஹலபதேஹே சுதாம் யாருனுடைய பொண்ணை கேட்கறதுக்கு அனுப்புறான். சோ இவனுக்கோசரம் பொண்ணு கேட்கறதுக்கோசரம் இந்த சத்துவசீலனை இந்த ராஜாவான அவர் பேர் என்னது? அந்த ராஜா பேர் என்னது? சண்டசிம்மன். அந்த சண்டசிம்மன்கிற ராஜாவானவர் இந்த சத்வசீலனை தனக்கு பொண்ணு கேட்கறதுக்கோசரம் யாருடைய பொண்ணுனா சிம்ஹலபதேஹே சுதாம் ஆத்மார்த்தம் யாச்சித்தும். சிம்ஹல சிம்ஹலஸ்ய பதிஹி தஸ்ய சிம்ஹலபதேஹே சுதாம் ஆத்மார்த்தம் யாச்சித்தும் சிம்ஹலஹ இதி த்வீபம் சிம்ஹலத்வீபம் பிரேஷிதः அபவத். சரியா இருக்கா? இந்த சிம்ஹலம் தான் ஸ்ரீலங்காவா? இருக்கலாம். இருக்கலாம். சிம்ஹலத்வீபம்னா ஸ்ரீலங்கா இருக்கலாம். ஆமா. ஓகே. तत्र ஆ அடுத்து படிக்கலாம். படிங்க. तत्राब्धि वर्तमाना गमिष्यन् अर्चिता भीष्ट दैवतः ம். राजाधिष्ठैः ம். द्विजवरैः साकं प्रवहन् प्रवहणम् आरुरोह। தத்ர தத்ர அப்படின்னா தஸ்மின் சமயே அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா தஸ்மின் விஷயே. இப்ப வந்து சிம்ஹல தீபம் போய் பூனை கட்டுண்டு வா அப்படின்னு சொல்றான். அந்த டைம்ல அப்திவர்த்மனா. சோ வர்த்மன் அப்படிங்கிறது வர்த்மா வர்த்மானவ் வர்த்மானஹ. வர்த்மனாங்கிறது திருத்தியா விபக்தியில இருக்கு. அப்தினா சமுத்திரம். அப்திவர்த்மனா அப்படின்னா சமுத்திர மார்க்கத்தினால். சரியா? கமிஷ்யன்னு சக சத்வசீலகா கமிஷ்யன்னு போய்க்கொண்டிருந்து கமிஷ்யன்னு அர்ச்சித அபீஷ்ட தெய்வதா. சோ அர்ச்சிதா அபீஷ்ட தெய்வதா ஏன சக. சோ அர்ச்சிக்கப்பட்ட இஷ்ட தேவதை யாராலேயோ அவன் ராஜாதிஷ்டைஹி த்விஜவரைஹி சாகம் பிரவஹணம் ஆருரோக. இப்ப வந்து இந்த சகாவை வந்து இதோட ஏத்துக்கோங்க. சக பிரவஹணம் ஆருரோக. அந்த சத்வசீலனானவன் பிரவஹணம்னா வண்டி.
சரியா? இந்த இடத்துல ஷிப்பு, ஏன்னா அவன் வந்து கடல் மார்க்கத்துல போறான். பிரவகணம் ஆருரோக, அந்த பிரவகணத்தை ஏறினான். சரியா? யாரோட கூட, எப்படிப்பட்ட அவன், அவனுக்கு அட்ஜெக்டிவ் தான் அர்ச்சித அபீஷ்ட தெய்வதா. அர்ச்சிதா அர்ச்சிதாக அபீஷ்ட தெய்வதாக ஏன சக, எவன் ஒருவனால் இஷ்ட தேவதைகள் வணங்கப்பட்டதோ அப்படிப்பட்ட சக சத்வசீலா அப்தி வர்த்மனா கமிஷ்யன்னு. அப்தி அப்படின்னா சமுத்திரம், வர்த்மனா மார்க்கம். ஸோ சமுத்திர மார்க்கேன கமிஷ்யன்னு போய்க்கொண்டிருந்து, இந்த கமிஷ்யன்னுங்கிறது சகாக்கு சத்வசீலனுக்கு போறது. சரியா? இருக்கின்ற அவன் ராஜ ஆதிஷ்டைஹி த்விஜவரைஹி சாகம். ராஜாதிஷ்டா அப்படின்னா ராஜ்ஞா ஆதிஷ்டாக தைஹி ராஜாதிஷ்டாக. அப்படிப்பட்ட இட் கோஸ் as an adjective for த்விஜவராக. த்விஜவராக அப்படின்னா த்விஜேஷு வராக, த்விஜேஷு சிரேஷ்டாகான்னு அர்த்தம். ஸோ ராஜாவினால் அனுப்பப்பட்ட பிரேஷிதாக, ஆர் இவா தான் போடணும். அதாவது ஒரு ஊருக்கு போனோம்னா தீஸ் ஆர் த டெலிகேட்ஸ் டு கோ அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் டெலிகேட்ஸ் போடுவாலும் அந்த மாதிரி அந்த ராஜாவினால் செலக்ட் பண்ணப்பட்ட, சூஸ் பண்ணப்பட்ட அந்த த்விஜவரைஹி சாக்கம், அந்த பிராமணர்களுக்குள்ள சிரேஷ்டாளோட கூட அந்த சக சத்வசீலக பிரவகணம் ஆருரோக, வண்டியை ஏறினான். சரியா இருக்கா? ஆருரோக அப்படிங்கிறது ருக்கு, ருரோக, ஆங்கிறது உபசர்க்கம், லிட்டில் இருக்கு மேல. मध्यमभागावधि तस्मिन् ம் प्रवहणे ம் अशङ्कितं प्राप्ते ம் सुवर्णनिर्मितः चलत् विचित्रवैजयन्ती विराजितः अभ्रम् अभ्रंलिहाग्रो ம் महाध्वजौ जनितविस्मयः परावारात् ம் समुद्भूतः समुद्भूत समुद्भूत பாராவாராத் சமுத்பூதா. ஸோ இப்போ வந்து என்னாச்சு, வண்டி கிளம்பியாச்சு. வண்டி வந்து ஜம்முன்னு இப்போ அந்த ஷிப்பு வந்து நன்னா ஒரு டவுட்டும் இல்லாம அசங்கிதம் பிராப்தே அப்படின்னா ஸ்டடியா போயிட்டு இருக்குன்னு இருக்கும். சங்கானா டவுட்டு, இங்க வந்து அசங்கிதம்னா டவுட்லெஸ்ன்னு இல்லை. எல்லாம் வண்டி புறப்பட்டாச்சு, நன்னா ட்ரெயின் நன்னா ட்ராக்ல ஒழுங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மத்தியம பாக அவதி. ஸோ வந்து தஸ்மின் பிரவகனே அசங்கிதம் பிராப்தே. மத்தியம பாக அவதி அப்படின்னா கரையிலேந்து, அந்த ஹார்பர்லேருந்து போர்ட்லேருந்து கிளம்பியாச்சு ஷிப்பு. மத்தியம பாக அவதி அப்படின்னா, அவதினா இங்க பர்யந்தம்னு அர்த்தம். மத்தியம பாகம் அப்படின்னா ஒரு ஒரு பாதி தூரம் டிராவல் பண்ணியாச்சு அது வரைக்கும். மத்தியம பாக அவதி தஸ்மின் பிரவகனே அசங்கிதம் பிராப்தே சதி, அந்த வண்டியானது சங்கா இல்லாம அப்படின்னா ஒரு டவுட்டும் இல்லாம நன்னா போயிட்டு இருக்கு. ஒரு ஒரு ப்ராப்ளமும் இல்லாம அசங்கிதம் பிராப்தே பிரவணே தஸ்மின் சமயே. பிரவஹணே அசங்கிதம் தஸ்மின் பிரவஹணே அசங்கிதம் பிராப்தே சதி, அந்த வண்டியானது ஒரு ப்ராப்ளமும் இல்லாம போய்க்கொண்டிருந்த அந்த தருணத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, இங்க பாத்துக்கோங்க, மகாத்வஜா பாராவாராத் சமுதபூத். இதான் மெயின் சென்டென்ஸ். ஒரு பெரிய ஒரு துவஜமானது, ஒரு ஸ்தம்பமானது, சரியா? அது வந்து மகாத்வஜம்ங்கிறது இந்த இது மாதிரி வச்சுக்கோங்க, கோவில்ல துவஜஸ்தம்பம் மாதிரி. சரியா? சோ மகாத்வஜா, ஒரு பெரிய துவஜமானது, பாராவாரம் அப்படின்னா சமுத்திரம்னு அர்த்தம். சமுத்திராத்து சமுதபூத் அப்படின்னா மேல் கிளம்பி வந்தது. புரியுறதா? மீதி இருக்கிற அத்தனை புல்லிங்கம் பிரதம விபக்தி ஏகவச்சனம் அத்தனையும் இந்த மகாத்வஜகாக்கு அட்ஜெக்டிவா வரப்போகுது. அவ்வளவுதான். சரியா? சோ மத்தியம பாக அவதி தஸ்மின் பிரவகனே அசங்கிதம் பிராப்தே சதி. சோ பாதி தூரம் கடந்து அந்த பிரவகணம் நன்னா போய்க்கொண்டிருந்த தருணத்தில் ஏகஹ மகாத்வஜः பாராவாராத் சமுதபூத், ஒரு பெரிய ஒரு ஒரு துவஜஸ்தம்பம் போல உண்ணானது சமுத்திரத்திலிருந்து மேல் கிளம்பி வந்தது. உதபூத், சமுதபூத், சமு உது அபூத் லுங்கு. சரியா? எப்படிப்பட்ட மகாத்வஜா அப்படின்னா, மகாத்வஜனா என்ன, மகாஞ்ச அசௌ துவஜா, மகாத்வஜா. சரியா? சோ சுவர்ண நிர்மிதா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் கோல்டு. அப்படியே சுவர்ணமயமா இருக்கு, வெறும் இரும்பு இது இல்ல, இரும்பால பண்ணது இல்ல, நல்ல ஸ்வர்ணத்தால நிர்மாணம் பண்ணப்பட்டது. சலத்து விசித்திர வைஜெயந்தி விராஜிதா, அதுல என்ன இருக்கு அப்படின்னா, சலத்துன்னா ஆடுகின்ற, ஸ்வேயிங்னு சொல்லுவோம் இல்லையா, ஆடுகின்ற. விசித்திரம் அப்படின்னா பலவிதமான வர்ணங்கள்னு அர்த்தம். விசித்திரம்னா சித்திரம், விசித்திரம். சித்திரம்னா சித்திரம் பிக்சர்,
ஆச்சித்திரம் அப்படின்னா ஆச்சரியம், விசித்திரம் ஓ விசித்திரம் அப்படிங்கிறோம். விசித்திரம்ங்கிறது பல வர்ணம்க்கும் விசித்திரம். சோ சலது விசித்திர பல வர்ணத்தோட இருக்கின்ற வைஜெயந்தி அப்படின்னா பிளாக். அதனால விராஜிதா மகாத்வஜ சுவர்ண நிர்மிதா மகாத்வஜ பாராவாராத் சமுதபூத். சலத்விசித்திர வைஜெயந்தி விராஜிதா மகாத்வஜா பாராவாராத் சமுதபூத். அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அந்த மகாத்வஜா? அப்ரம் லிஹாக்ரஹா. அப்ரம்னா ஆகாசம்னு அர்த்தம். லிஹம்னா லிக்கு டு லிக்கு. சரியா? லீடேங்கிறது தான் உங்களுக்கு லட்டு. அது இந்த லிஹ்யத்தே இத்தி லேஹ்யம். லேஹ்யம்ங்கிறத நம்ம நக்கி தானே சாப்பிடுவோம். யூ கெனாட் அந்த என்னதான் நீங்க சாப்பிட்டாலும் அந்த கடைசியில ஸ்பூன்ல இருக்கிறத ஒரு ஒரு நக்கு நக்கிப்போம் இல்லையா? அதை நான் நக்கிறதுனாலே அதுக்கு லேஹ்யம்னு பேர் போல இருக்கு. ஸோ அப்ரம் லீடே. ஸோ வந்து அப்ரம் லீடே இது அப்ரம் லிஹா. ஸோ அப்ரம் லிஹா அக்ரஹ. அதாவது இட்ஸ் ஸ்கை ஸ்கிரேப்பர் மாதிரி ஆகாசத்தை தொடர அளவுக்கு அந்த மகாத்வஜம் இருக்கு. இஸ் நாட் ஏபிள் த டிப் ஆஃப் த மகாத்வஜம் இஸ் ஆல்மோஸ்ட் டச்சிங் த ஆகாசம் அப்படின்னா லிட்ரலி டச்சிங்னு இல்லை. ஸ்கை ஸ்கிரேப்பர் அப்படின்னா லிட்ரலி என்ன ஸ்கையை போய் தொடர்றதானே, அவ்வளோ பெருசா இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோ நீண்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ரம் லிஹாக்ரஹா மகாத்வஜா மேல எப்படி இருக்கு அப்படின்னா ஜனித விஸ்மயா. ஜனித விஸ்மயா அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ஆஹ், ஆஹ், ஜனிதா விஸ்மயா ஏன சக உண்டாக்கப்பட்ட விஸ்மயம் எதனாலோ அது. இட் கோஸ் அஸ் an adjective ஃபார் மகாத்வஜா. புரியுறதா? இங்க வந்து சத்வசீலன் வந்து ஜனித விஸ்மயனோ அந்த த்விஜவரங்களோ இல்ல. அந்த அந்த இது வந்து எப்படி அந்த மகாத்வஜம் வந்து எந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றது அப்படின்னா அதை பார்க்கறவாளுக்கு ஒரு விஸ்மயம்ங்கிறது வந்து விடுறது. சோ உண்டாக்கப்பட்ட விஸ்மயம் எதனாலோ அது. ஜனிதா விஸ்மயா ஏன மகாத்வஜேன சக மகாத்வஜா. புரியுறதா? கிளியரா இருக்கா தீபா? எஸ் கிளியரா மேம். இருக்கா? எஸ் மேம். ஜி அந்த கிளியர். பாராவாராத்துங்கிறத பத்தி சொல்லுங்களேன். இப்ப பாராவாரம்ங்கிறது என்ன தெரியுமோனோ, இந்த சமுத்திரம். ரெண்டு பாரம், அதாவது நீங்க சப்தகல்ப துருமத்துல பார்த்தேன்னா அது ஒன்று போட்டிருந்தோம், நான் நோட் கூட பண்ணி வச்சிருந்தேன். ரெண்டு எங்கேயோ பாரம். கேள்விப்பட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. பாராவாரம் நிறைய வந்திருக்கேயா. அஹ், பா பயப் ஏதோ பாராவார. கீர்த்தனைல உண்டோ? பயப் பாராவாரः பரிவஹதி சாரஸ்வதம் இவன் ஏதோ வருமே ஐயா, ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ பாராவாரம்ங்கிறது இங்க சமுத்திரம். எதுக்கு வந்து ரெண்டு பாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். தட் விச் ஹேஸ் டூ எண்ட்ஸ் இல்லையா? இக்கரை அக்கரைன்னு சப்தகல்ப துருவத்துல நீங்க பாருங்க. he has given some. இது நான் எழுதி வச்சிருந்தேன்னு நினைச்சேன், பட் எழுதல. சமுத்திரம் சமுத்திரம்ங்கிறது அக்கறைன்னு உண்டா ஜி? அதுக்கு அக்கறைன்னு இல்ல, அதுக்கு ஒரே ஒரே ஒன்னு பார்த்தேன்யா. ஜஸ்ட் சா ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்துட்டு சொல்றேன். இப்ப வந்து இங்க வந்து ந சங்கிதம் அசங்கிதம் சுவர்ண நிர்மிதா சுவர்ணைஹி நிர்மிதா. அதுக்கப்புறம் சலது விசித்திர வைஜெயந்தி விராஜிதா அப்படிங்கிற இடத்துல வைஜெயந்திங்கிறது ஸ்திரீலிங்கம். விசித்ரா வைஜெயந்தி விசித்திர வைஜெயந்தி. சரியா? விசித்திர வைஜெயந்தி விராஜிதா மகாத்வஜா. ஓகேவா? ஆ ஓகே. விசித்திர வைஜெயந்தி வைஜெயந்தியா விராஜிதா மகாத்வஜா. அந்த விசித்திரமான வைஜெயந்தியினால் ஆம், பரிமளிக்கப்பட்ட அந்த மகாத்வஜா. ஓகேவா? அதுக்கப்புறம் அப்ரம் லேடி இது அப்ரம் லிஹா. லிஹஸ்ய லிஹா அதனுடைய அக்ரம். ஜனிதம் ஜனிதா விஸ்மயா ஏன சக ஜனித விஸ்மயா. வேற ஏதாவது விட்டேனா? அதான். அப்புறம் மேல படிக்கிறா. तत्कालम् एव ம். अकालजलधावली च वर्षितुम् आरेभे. ஆ சோ தற்காலமேவ. ஆ ஓகே. ஓகே. தற்காலமேவ அகால ஜலத ஆவலீச்ச வர்ஷித்தும் ஆரேபே. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்வர்ண நிர்மிதா ஒரு மகாத்வஜः பாராவாராத் சமுத்திராத் யதா பிராதுரபூத் ததா தற்காலமேவ தற்சமயமேவ அகால ஜலத ஆவலி. அகாலம் அப்படின்னா ஜலதம்னா ஜலம் ததாதி இது ஜலதா மேகம். சோ மேகானாம் ஆவலிஹி. ஆவலினாலே வருஷன்னு அர்த்தம். அதான் தீபாவளின்னு சொல்றோம். தீபானாம் ஆவலி, திவாலி இல்ல, தீபாவளி. சோ தற்காலமேவ தஸ்மின் காலே ஏவ என்ன ஆச்சு அப்படின்னா அகால ஜலத ஆவலி. அகாலம்னா கால வருஷா கிடையாது அது. சடார்னு ஒரு
காலாந்தரம் வேற ஒரு அகாலமாக ஒரு மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? திடீர்னு வந்து ஒரு ஆட்டம் சீசன்ல வந்து மழை கொட்டித்துனா இங்க வந்து காலம் இல்லாம மேகங்களினுடைய ஒரு கூட்டம் வந்துடுத்து. சோ அகால ஜலதானாம் ஆவலீஜ வர்ஷித்தும் ஆரேபே, வர்ஷிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுடுத்து. ரேபே ரேபே ரேபாதே ரேபிதே, அதனுடைய ஆரேபே அப்படிங்கிறது ஸ்டார்டட் அப்படின்னு லிட். சரியா? மேல इह अतिवर्षैः आधोरणैरिव बलात् आकृष्यमाणः सा प्रवह प्रवहणद्वीपः समासक्तो द्विजस्तम्भे। ஆ சோ என்ன ஆச்சு அப்படின்னா, ஆம், தைஹி அதிவர்ஷைஹி ஆதரணோ ஆதோரணைரிவ பலாத் ஆக்ருஷ்யமாணः சக பிரவணத்விபः துவஜஸ்தம்பே சமாசக்தः. சரியா? ஸோ வந்து என்ன ஆச்சு, அந்த இந்த இடத்துல த்விபகா அப்படின்னா உங்களுக்கு வந்து யானைன்னு அர்த்தம். துவயம் பாத்தி, யானை வந்து ஒரு தடவை ட்ரங்க்னால சக் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் குடிக்கும் ஜலத்தை. ஸோ ரெண்டு தடவை இழுத்துக்கும் தண்ணிய இல்லையா? ஸோ அந்த பிரவகண த்விபகா அப்படின்னா, இந்த பிரவகணம் இந்த ஷிப்பை வந்து எதோட கம்பேர் பண்றார் அப்படின்னா யானையோட கம்பேர் பண்றார். இந்த அதிவர்ஷான்னு இருக்கு பார்த்தீங்களா, எக்கச்சக்க பொழியிற இந்த மழையை வந்து யாரோட கம்பேர் பண்றாருன்னா ஆதோரணகா. ஆதோரணகா அப்படின்னா மகுத்து, யானப்பாகன். சோ அந்த அந்த அதிவர்ஷ இந்த வந்து இந்த பிரவகணமானது எப்படி இழுக்கப்பட்டது அப்படின்னா, அதிவர்ஷைஹி இந்த பிரவகணம் வந்து ஆக்ருஷ்யமானக பிரவகணக துவஜஸ்தம்பே சமாசக்தக. எப்படி அப்படின்னா, இது வந்து அந்த அந்த துவஜஸ்தம்பம் கீழேந்து கிளம்பி வருதுல, அதுல போய் இந்த பிரவகணமானது இடிக்கிறது, மாட்டிக்கிறது. சரியா? எது போல அப்படின்னா, ஆதோரணைஹி பலாத் ஆக்ருஷ்யமாணः த்விபः யதா 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 துவஜஸ்தம்பே சமாசக்தः ததா இந்த பிரவகணः அதிவர்ஷைஹி பலாத் ஆக்ருஷ்யமாணः சன்னு துவஜஸ்தம்பே சமாசக்தா அபவத். சரியா இருக்கா? சோ வந்து இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சமுத்திரத்திலேந்து அந்த துவஜஸ்தம்பமானது வெளில வந்தது. அதுல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பிரவகணம் அப்படிங்கிறது என்ன ஆறுது, இந்த ஷிப்புங்கிறது என்ன ஆறுது அப்படின்னா, அங்க இருக்கிற துவஜஸ்தம்பத்தில் சமாசக்தா. ஓகேவா? சோ இந்த பிரவகணம் எது போல இருக்கு அப்படின்னா, பிரவகணம் த்விபக இவ அஸ்தி. சோ வந்து இந்த பிரவகணம் வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல உபமானமா யூஸ் பண்ணப்படுறது. ஆதோரணம் அப்படிங்கிறதும் உபமானம். உபமேயம் இங்க வர்ணிக்கிறது எது அப்படின்னா, இங்க வந்து நம்ம சாரி, த்விபகா வந்து உங்களுக்கு உபமானம், இங்க வர்ணிக்கப்படுறது எது அப்படின்னா இந்த பிரவகணம் வண்டி. இந்த வண்டிய வந்து இந்த ஷிப்பை வந்து எதனால வந்து அது போய் துவஜஸ்தம்பத்துல மாட்டிக்கிறது அப்படின்னா, அதிவர்ஷைஹி அப்ப பொழிகின்ற அந்த ஜாஸ்தியா பொழியிற அந்த மழையினால பலாத்து ஃபோர்சிபிலி ஆக்ருஷ்யமானக இழுக்கப்படுகின்ற அந்த பிரவகணமானது துவஜஸ்தம்பே சமாசக்தக பவதி. சோ இங்க வந்து உங்களுக்கு உபமேயம் எதுனா அதிவர்ஷம் பிரவகணம். உபமானம் எதுனா, அதிவர்ஷத்துக்கு உபமானமா எதை சொல்றார் அப்படின்னா ஆதோரணி, ஆதோரணன்கிற அந்த மகூத்து. அதே மாதிரி பிரவகணத்துக்கு எது உபமானமா சொல்றார்னா யானைய சொல்றார். புரியுறதா? இதுக்கு ரெண்டுத்துக்கும் சமான தர்மம் என்னன்னா பலாது ஆக்ருஷ்யமானக. அண்ட் அந்த இவ அப்படிங்கிற ஆதோரணைர் இவ அப்படிங்கிறது உபமா வாச்சகம். சோ இங்க ஒரு உபமா அலங்காரம் இருக்கு. சரியா? சோ தைஹி அதிவர்ஷைஹி அந்த ஜாஸ்தியா பெஞ்ச அந்த மழையினால் இந்த எப்படி ஒரு ஆதோரணைஹி ஒரு யானைப்பாகனால் பலாத் ஃபோர்சிபிலி ஆக்ருஷ்யமானः த்விபக ஈவ சக பிரவகணः துவஜஸ்தம்பே சமாசக்தः. எப்படி ஒரு யானைப்பாகனால் ஃபோர்சிபிலி இழுக்கப்பட்ட ஒரு யானையானது துவஜஸ்தம்பத்துல போய் முட்டிக்கிறதோ ஆர் கட்டப்படுறதோ, அது மாதிரி இந்த அதிவர்ஷைஹி ஜாஸ்தி பெய்யற மழையினால இந்த பிரவகணமானது, பிரவகணம் என்கின்ற ஒரு யானையானது துவஜஸ்தம்பே சமாசம். சரியா இருக்கா? சரியா இருக்கா? It's clearer. ஆ அதுக்கப்புறம் सोऽपि ध्वजस्तम्भः सार्धं प्रवहणेन विप्लुते वार्निधौ ம் निमज्जितुं प्रावर्तत। ஆ சோ அபி துவஜஸ்தம்பः. சோ அந்த
துவஜஸ்தம்பம் என்ன ஆறுது அப்படின்னா பிரவகணேன சார்த்தம் அந்த வண்டியோட ஷிப்போட கூட வீச்சி விப்ளுதே வார்நிதோ நிமஜ்ஜிதும் பிராவர்த்தத. வீச்சினா தரங்கங்கள், வேவ்ஸ். தரங்கங்களால் விப்ளுதம் அடிக்கப்பட்ட தலங்கங்களோட நிரம்பி இருக்கின்ற அந்த வார்நிதோ. வார்நிதோங்கிறது வார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜலம். வாஹா வாரி வாரி அப்படிங்கிறது தான் சப்தம். சோ வாரஹ அப்படிங்கிறது ஷஷ்டில இருக்கு. வாரஹ நிதிஹி வார் நிதி தஸ்மின் வார் நிதௌ. சோ வீச்சி விப்ளுதே அப்படிங்கிறது இந்த வார் நிதவுக்கு அட்ஜெக்டிவா வருது. தரங்கங்களினால் அடிக்கப்பட்ட தடங்கங்களோட நிரம்பி இருக்கின்ற அந்த சமுத்திரத்தில் நிமஜ்ஜிதும் முழுகுவதற்கு பிராவர்த்தத. சக துவஜஸ்தம்பः பிராவர்த்தத. சக துவஜஸ்தம்பः நிமஜ்ஜிதும் பிராவர்த்தத. அந்த துவஜஸ்தம்பமானது முழுக ஆரம்பித்தது. சரியா? வர்த்ததே அவர்த்தத பிராவர்த்தத. சரியா? சோ பிரவிருத்து அப்படிங்கிறது தான் தாத்து அங்க லங்குல இருக்கு. சக சோபி துவஜஸ்தம்பः வார்நிதௌ நிமஜ்ஜிதும் பிராவர்த்தத. எப்படிப்பட்ட வார்நிதௌ? அதுக்கு என்ன அட்ஜெக்டிவ்? வீச்சி விப்ளுதே வார்நிதௌ நிமஜ்ஜிதும் பிராவர்த்ததா. சரியா? சஹா அபி துவஜஸ்தம்பः எதோட முழுகித்து? பிரவகணேன சார்த்தம் அந்த ஷிப்போட கூட இந்த வீச்சி தரங்கங்களோடு இருக்கின்ற இந்த சமுத்திரத்தில் மூழ்க ஆரம்பித்தது. சரியா இருக்கா? அப்புறம் சூப்பர் லாங்குவேஜ் இல்ல இது. இதெல்லாம் ம், பாராவார, இந்த வார்நிதி இதெல்லாம் புது சப்தங்கள்ல இல்ல. ஆமா. சாகரம் இதுன்னு பார்த்ததுக்கு நல்லா இருக்கு. சாகரம் சமுதம் வாரிநிதி ஜலம் ரத்னாகர இவ்வளவுதான் ரத்னாகர பார்த்திருக்கோம். வார் நிதோ. ம். வாரு அப்படிங்கிறது ஜலம். நீங்க அது அழகா இருக்கு. இதுல Yes. அஷ்டாத்தியாயி பார்த்தேன்னா அவ அந்த சப்த பாட்டம் இருக்கணும் அதுல ம். போனவங்க அவ they have given the full ரூபம். சோ ஓ. நீங்க செக் இட் அவுட். ஓகேவா? ம். மேல படிங்க தீபா. तद्गतास्ते द्विजाः भयाकुलाः प्राणपरिप्सवः ம் चण्डसिंहं ம் भूपतिम् भूपतिम् ஆ उद्दिश्य ஆ अब्राह्मणीयम् उद उदघोषन्. ஆ சோ வந்து என்ன பண்றா உடனே அப்படின்னா, சோ இதுல இந்த மாதிரி போய் முட்டின உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, உடனே நம்ம வந்து யார் நம்மள அமிச்சாலோ அவளை தான் திட்டுவோம். சோ அங்க இருக்கிற துஜாகா அந்த பிராமணர்கள் எல்லாமே என்னன்னா பயாகுலாகா. பயன பயாத் ஆகுலாகா. பயத்தினால பீடிக்கப்பட்டவர்களாக. பிராண பரீப்சவகா அப்படின்னா தன்னுடைய பிராணனை காப்பாத்தணும். ஈப்சா அப்படிங்கறதே ஆப்தும் இச்சா ஈப்சா. எதையோ ஒண்ணு அடையணுங்கிற ஒரு எண்ணம், டிசையர். இங்க பிராண பிராண பரீப்சவகா. சோ வந்து அந்த பிராணனை அஹ், ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருக்கின்ற அந்த த்விஜாகா. இந்த த்விஜாகாக்கு இது எல்லாமே அட்ஜெக்டிவ். த்விஜாகா சண்டசிம்ஹம் அப்ரமண்யம் உதகோஷயன். சோ த்விஜாகா அந்த பிராமணர்கள் அந்த சண்டசிம்ஹம்ங்கிற அந்த ராஜாவை அப்ரமண்யம் அப்படின்னா ஒரு மாதிரி கெட்ட சொல்களால விச் இஸ் நாட் நம்ம சாஸ்திரத்துல ஒத்துக்கொள்ளப்படாத அந்த மாதிரி வார்த்தைகளை உதகோஷயன் அப்படின்னா கோஷனானாலே அனௌன்ஸ் பண்றதுன்னு அர்த்தம். இங்க உச்சைகி கோஷயதி. அவ வந்து அகோஷயன். இந்த மாதிரி உச்சமா ஒரு கத்தி எல்லாரும் திட்டினான். யாரு அப்படின்னா அந்த பிராமணாகா. தத்கதாகா தே பிராமணாகா அப்படின்னா தஸ்மின் பிரவகணே கதாகா அந்த பிரவகணத்தில் டிராவல் பண்ணி கொண்டிருக்கின்ற தே த்விஜாகா அந்த த்விஜாகா அந்த பிராமணர்கள் பயாகுலாகா பீதாகா சன்னு. அவ வந்து பீதாகா சந்தகா அவ பயந்து கொண்டு பிராண பரீப்சவகா பிராணம் ரக்ஷித்தும் இச்சுகு. அவ யாரோ அவ. சோ பிராண ரக்ஷணத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த த்விஜாகா சண்டசிம்ஹம். யார் அவர்? ஸ்வபூபதிம். ஸ்வஸ்ய பூபதிஹி தம் ஸ்வபூபதிம். தன்னுடைய பூபதியான சண்டசிம்ஹம் உத்திஷ்ய குறித்து அப்ரமண்யம் உபகோஷயது கெட்ட வார்த்தைகளை பேசினார்கள். அதாவது இந்த ஆங்ஸைட்டியில வந்து கத்துவோம் தெரியுமா? என்ன அமிச்சான் பார் அவன் அவன் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா என்ன மாத்திரம் அமுச்சுட்டு மாட்டி விட்டுட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோமோ. ஏதோ ஒண்ணு சரியா நன்னா அமைஞ்சதுன்னா யாரையும் சொல்ல மாட்டோம். கெட்டா ஏதாவது ஒண்ணு ஆயிடுத்து அப்படின்னா பழி எடுத்து உன்னத்தன் மேல விட்டுருவோம் இல்ல. அந்த மாதிரி இந்த பிராமணா மேம் சொல்லுங்க. ம். இந்த பரீப்சவ வேர்ட்ல ஆ, பரி ஈப்சவாவா அது தீர்க்க ஈயா? ஆமா பரி பிளஸ் ஈப்சவக. அஹ், பரினா ரக்ஷித்தும்னு வச்சுக்கோங்க. ஆப்தும் இச்சா ஈப்சா. சரியா? ஆ, ஈப்சவக
ஈப்சவஹ ஈப்சவः ஓகே பட் பரி பிராண பரி அது பிராண பரீப்சவஹ ஹ்ரஸ் பிராணம் பிராணம் பிராணானு ரக்ஷித்தும் இச்சவஹ அப்படி வச்சுக்கோங்க. சரியா? ஆ, மேல तत् ஆ, तद् आकर्ण्य ஆ. असहिष्णुः அசகிஷ்ணுஹு असहिष्णुः அசகிஷ்ணு सत्त्वशीलः ம் आ, ம் सत्त्वशीलः ம் कृपाणपाणिः ம் बद्धपरिकरः अनुध्वजम् आत्मानम् अक्षिपत् निरपेक्षमेव महोदधौ ஆ ததாகர்ணிய அப்படின்னா தேஷாம் வச்சனம் ஆகர்ணிய அந்த துஜானாம் வச்சனம் ஆகர்ணிய அந்த பிராமணர்களுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு அசகிஷ்ணுகு சத்வசீலக தாங்க முடியாத அந்த சத்வசீலனானவன் அவனுக்கு அட்ஜெக்டிவ் அது என்ன சத்வசீலகா மகோததௌ அக்ஷிபத் அங்க கொண்டு போய் சேர்த்துக்கோங்க மகோததி சரியா மகாஞ்ச அசௌ உததிஹி இல்லையா மகோததிஹி மகோததௌ அப்படிங்கிறது சப்தமியில இருக்கு அந்த சத்வஜீலகா மகோததௌ அக்ஷிபத்து அந்த மகோ சமுத்திரத்தில் போய் விழுந்தான் சரியா ஆத்மானம் அக்ஷிபத்து அப்படின்னா தன்னுடைய செல்ஃப விழும்படி விழ வச்சான் விழ வச்சான்னு சொல்ல முடியாது தன்னை தான் விழுந்தான்ங்கிற மாதிரி தான் இங்க சொல்லணும் அக்ஷிபத்து தூக்கி எறிந்தான் தன்னை தூக்கி எறிந்தான் சரியா நிரபேக்ஷமேவ மகோததௌ அக்ஷிபத்து அபேக்ஷா இல்லாமல் வேற ஒரு நிர்கதா அபேக்ஷா நிரபேக்ஷா சோ நிரபேக்ஷமேவ வேற எதையும் யோசிக்காம இது பண்ணா இந்த இந்த 10 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணா நமக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சு தானே இறங்குறோம் அந்த மாதிரிலாம் இல்லாம ஒன்னுத்தையும் யோசிக்காம டகால்னு ஏன்னா தன்னுடைய ராஜாவை பத்தி இந்த பிராமணாலாம் இப்படி பேசிட்டாளே அப்படிங்கிறத கேட்டுவிட்டு அசகிஷ்ணுகு சத்வசீலகா அவனால தாங்கவே முடியல அப்படி இருக்கிற அந்த சத்வசீலமானவன் என்ன பண்ணான் கிருபாண பாணிகி கிருபாணனா சுவாடு கிருபாணம் பாணோ எஸ்ய சகா யாருக்கு வந்து கையில வந்து இதுவோ அது பேர் என்னது அஹ், சக்கரம் பாணோ எஸ்ய சகா மணி சக்கரபாணி சொல்றோமோனோ இது வந்து வியதிகர பினாகபாணி பகுவிரீகில ஆமா ஆமா டிஃப்ரெண்ட் ஆமா விபக்தி. சோ கிருபாணம் பாணோ எஸ்ய சகா கிருபாணः ஒரு கிருபாணம் பாணோ எஸ்ய சகா அப்படி இருக்கின்ற சக சத்வசீலகா பத்த பரிகரஹ அனுத்வஜம் சோ வந்து நல்ல வந்து ஒரு தனக்கு பத்த பரிகரஹா அப்படின்னா ஒரு கச்சம் கட்டிண்டு போறதுன்னு அர்த்தம் ஒரு 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 இடுப்புல ஒரு துணியை கட்டி நான் இறங்குறேன் பார் அப்படின்னு பத்த பரிகரஹா சன்னு அனுத்வஜம் அனுத்வஜம் அப்படிங்கிறது அணுங்கிறது கச்சதி அனுகச்சதி வததி அனுவதத்திலாம் சொல்றோம் இல்லையா ஃபாலோ பண்ணி சொல்றது சரியா லிகதி அனுலிகதி அந்த மாதிரி சோ இங்க வந்து அனுத்வஜம் அப்படிங்கிறது துவஜத்தை ஃபாலோ பண்ணிண்டு பின் பின் தொடர்ந்து கொண்டு எப்படி வந்து உபங்கிறது சமீபார்த்தத்துக்கு யூஸ் பண்றோமோ உபங்கிற ஒரு அவ்யயம் இங்க அணுங்கிற அவ்யயம் வந்து உங்களுக்கு இன்வேரியபிளி ஃபாலோங்கிற அர்த்தத்துக்குள்ள வரும் அனுத்வஜம் அப்படின்னா ஃபாலோயிங் த துவஜம் அந்த what do you call அந்த அஹ், துவஜஸ்தம்பம் அதை ஃபாலோ பண்ணிக்கொண்டு ஆத்மானம் நிரபேட்சமேவ மகோததௌ அக்ஷிபத்து தன்னுடைய செல்ஃப மகோததௌ அந்த சமுத்திரத்துல தள்ளி விட்டுண்டான் சரியா அஹ், Yes, அதான் சரியா இருக்கா yes, ma'am. அப்புறம் मग्ने च तास्मिन् तत् वहनं वातोर्मि वातोर्मि च पेटिकाभिः ம் अभज्यत चपेटिकाभिः सो मग्ने च तस्मिन् तत् वहनं वातोर्मि சபேட்டிகாபிஹ அபஜ்யத ஸோ வந்து உன்ன அப்படின்னா சபேட்டிகா அப்படின்னா இடிக்கிறதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மக்னேஜ தஸ்மின் தஸ்மின் மக்னே சதி அவன் மூழ்கிய அந்த தருணத்தில் தத் வகனம் அந்த அந்த வண்டியும் என்ன ஆச்சு அப்படின்னா வாத்தோர்மி சபேட்டிகாபிஹி வாத்த அப்படின்னா காத்து ஊர்மினா உங்களுக்கு தரங்கங்கள் எப்படி வந்து முன்னாடி இதில் என்ன பார்த்தோம் வீச்சி பார்த்தோம் வீச்சி தரங்கம் வா ஊர்மி எல்லாமே உங்களுக்கு வந்து வேவ்ஸுக்கு வேர்ட்ஸ் ஸோ வாத ஊர்மி சபேட்டிகாபிஹி அந்த காத்து காத்துலால அந்த இருக்கிற காத்து மற்றும் அந்த உர்மி அந்த வேவ்ஸ் தரங்கங்கள் அலைகள் அதனுடைய சபேட்டிகாபிகி அதனுடைய ஒரு ஹிட் வந்து இடிக்கிறதுனால அந்த வாகனம் அபஜ்யத அந்த வண்டி பிரவகணம் உடைஞ்சு விடுத்து புரியுறதா அவன் விழுந்த உடனே மக்னேச்ச தஸ்மின் அவன் வந்து அந்த சமுத்திரத்துல குதிச்ச உடனே மகோததௌ எதா சக அவன் ஆத்மானம் அக்ஷிபத்து
ததா என்ன ஆச்சு தத் வகனம் அந்த பிரவகனமும் வாதோர்மி சபேட்டிகாபிகி அந்த காத்து மற்றும் ஊர்மி அப்படிங்கிறது அலைகள் அந்த அதனுடைய சபேட்டிகாபிகி அந்த இடித்தலினால் வந்து அவைகள் வந்து மோதறதுனால அந்த வகனம் அபஜ்யத உடைஞ்சு போயிடுத்து இஸ் புரோக்கன் சரியா The அதுக்கு தஸ்மின் வருமா இல்ல தாஸ்மின் வருமா? தஸ்மின் தான் வரும் ம் तत् ताश्च या यादो मुखेषु प्राप्त ஆ प्राप्तन् பிராபதன் அபதன் சரியா தத்ஸ்தாஹா அப்படின்னா தஸ்மின் ஸ்திதாகான்னு அர்த்தம் புரியுதா தஸ்மின் பிரவகனே ஸ்திதாகா அந்த பிரவகனத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற மீதி எல்லாரும் whoever was staying there அவ எல்லாரும் யாதோ முகேஷு யாதகனா கஷ்டித் ஜலஜந்து அது வந்து இட்ஸ் நபும்சகலிங்கம் வேர்டு யாதக யாதசி யாதாம்சி அப்படின்னு வரும் யாதோ முகேஷு அப்படின்னா அவைகளினுடைய முகேஷு அந்த ஜலஜந்து ஷார்க்கு வேல் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க அதனுடைய அவைகளில் பிராபத்தன்னு தத்ஸ்தாகாச்ச யாதோ முகேஷு அந்த பிரவகணத்துல இருக்கிறவாளோ அந்த திமிங்கலத்தினுடைய வாய்க்குள்ளில் வாயுள்ளில் பிராபதன்னு போய் விழுந்தார்கள் சரியா பிளஸ் 10 ஓகேவா அப்பதான் லாங் அப்புறம் स स हि सत्त्वशीलः ம் ध्वज ध्वजम् अनुसरन्तीम् इदानीं அனுசரன்னு दिव्यम् இதானீம் अनुसरन् इदानीं दिव्यं पुरम् अपश्यन् तु वारि वारिधिम् ஆஹாஹா சஹி वारि சத்வசீலः अधिम् ஆ, சஹி சத்வசீலः துவஜம் அனுசரன் இதானீம் திவ்யம் புறம் அபஷ்யத் நது வாரிதிம் ஸோ வந்து அந்த சத்வசீலனானவன் துவஜம் அனுசரன்னு அந்த துவஜத்தை பின்தொடர்ந்து கொண்டு ஸோ துவஜம் அனுசரன்னு கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் சத்வசீலः சஹ சத்வசீலः எப்படிப்பட்ட சத்வசீலः துவஜம் அனுசரன்னு துவஜத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற சத்வசீலா இதானீம் என்ன பண்ணான் அப்படின்னா சத் ஆ சத்வசீலா அபஷ்யத்து இங்க கொண்டு போய் சேர்த்துக்கோங்க புறம் அபஷ்யத்து சத்வசீலனானவன் ஒரு புறத்தை பார்த்தான் நது வாரிதிம் அந்த வாரிதிய பார்க்கல அவன் திரும்பி அந்த சமுத்திரத்தை பார்க்கல அப்படின்னா அங்க இருக்கிறவ என்ன ஆனாலோ தெரியாது யாதோ முகேஷு பிராபத்தன்னு அவ்வளவுதான் அவன் வந்து சஹி சத்வசீல துவஜம் அனுசரன்னு அந்த துவஜத்தை பின்தொடர்ந்து கொண்டு இதானீம் சத்யா இப்பொழுது திவ்யமான ஒரு டிவைனான ஒரு புறம் ஒரு நகரத்தை அபஷ்யத்து பார்த்தான் நது வாரிதிய பார்க்க சரியா அப்புறம் तत्र च ஆ, रम्य रत्न रचित सौपान वापि को வாபிகா खोद्यान வாபிகா वाप உத்தியான ओ சோபினி ஆ वापिका उद्यान शोभिनी ம் मणिस्तंभ भास्वरे ம் हेम मंदिरे ம் मेरु प्रोन्नतम ம் उच्चित चित्रध्वजं ம் कात्यायनी गृहं नयन विषयम् अकरोत् ஆ தத்ரச்ச தத்ரச்ச அப்படின்னா தஸ்மின் புரே சரியா கிம் நயன விஷயம் அகரோத்து காத்தியாயனி கிரகம் அப்படின்னா அது ஒரு காளிகாம்பா கோவில் ஸோ அந்த காத்தியாயன்யாக கிரகம் காத்தியாயனி கிரகம் நயனஸ்ய நயனயோகோ விஷயம் கண்களுக்கு விஷயமாக இந்த காத்தியாயனி கிரகம் அகரோத் ஆக்கப்பட்டது ஆகிற்று சரியா எங்க அப்படின்னா ஹேம மந்திரே ஹேமா அப்படின்னாலே கோல்டுன்னு அர்த்தம் ஸோ ஹேமமய மந்திரம் ஹேமத்தினால அப்படியே கோல்டுனால செய்யப்பட்ட அந்த மந்திரே அந்த கோவில்ல காத்தியாயினி கிரகம் அந்த காளிகாம்பாளினுடைய கோவிலானது கண்களுக்கு விஷயமாக ஆயிற்று சரியா இந்த சப்தமியில வர்றது எல்லாமே இந்த ஹேம மந்திரத்துக்கு அட்ஜெக்டிவ் த்விதியால வர்றது எல்லாமே இந்த காத்தியாயினி கிரகத்துக்கு அட்ஜெக்டிவ் சரியா இருக்கா சோ இப்ப பாருங்க சோ ஹேம மந்திரே ஹேமமயமான மந்திரே மந்திரம் தஸ்மின் மந்திரே ரம்ய ரத்ன ரச்சித சோபான வாபிகா உத்யான சோபினி மணிஸ்தம்ப பாஸ்வரே ஹேம மந்திரே ஸோ ரம்யானி ரத்னானி ரம்ய ரத்னானி ரம்ய ரத்னைஹி ரச்சிதம்
ரம்யரத்ன ரச்சிதம். ஸோ ரம்யரத்ன ரச்சிதானி சோபான வாபிகா உத்யானானி. ரம்யரத்ன ரச்சித சோபான வாபிகா உத்யானம் உத்யானானி. உத்யானைஹி சோபினி உத்யான சோபினி. சரியா? சோபி அப்படிங்கிறது சோபின்னுங்கிறது சப்தம். சோபி சோபினி சோபினி அப்படின்னு சொல்லிட்டு சோபினிங்கிறது சப்தமியில் இருக்கு. ஸோ ரம்ய ரத்னானி ரம்ய ரத்னைஹி ரச்சிதானி ரம்ய ரத்ன ரச்சிதானி. அப்படிப்பட்ட ரம்ய ரத்னைஹி ரச்சிதம் சோபான. சோபானம்ங்கிறது படி. ரம்யம்னா அழகு, ரத்தனம்னா ஜெம்ஸ். அழகான ரத்தனங்களினால் ரச்சிக்கப்பட்ட, சிருஷ்டி செய்யப்பட்ட ஆர் செய்யப்பட்ட. சோபானம்னா படிக்கட்டு, ஸ்டெப்ஸ். சோபானம். அப்புறம் வாபிகா அப்படின்னா பாண்டுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உத்தியானம்னா கார்டன். ஸோ இந்த மாதிரி சோபானம் ச வாபிகா ச உத்யானம் ச. சோபான வாபிகா உத்யானானி அது ஒரு தனி விக்கிர வாக்கியமா போட்டு வச்சுக்கோங்க. ரம்யானி ரம்யானி ச தானி ரத்னானி ரம்ய ரத்னானி. ரம்ய ரத்னைஹி ரச்சிதானி ரம்ய ரத்ன ரச்சிதானி. ரம்ய ரத்ன ரச்சித சோபான வாபிகா உத்யானானி ரம்ய ரத்ன ரச்சித சோபான வாபிகா உத்யானானி. तैः उद्यान रम्य रचित रत्न रचित सोपान वापिका उद्यानैः शोभम शोभा शोभितानि और शोभि அந்த சோபி தஸ்மின் சோபினி அப்படின்னு போட்டு இந்த ஹேம மந்திரேக்கு அட்ஜெக்டிவ். சரியா? ஆ Yes, ma'am. சரியா? Yes. மணிஸ்தம்ப பாஸ்வரம் அப்படின்னு சொல்லும்போது மணி கச்சித ஸ்தம்பம், மணியினால் ம், செதுக்கப்பட்ட ஒரு ஸ்தம்பம். அந்த மணிஸ்தம்பஸ்ய பாஸ்வரம், பாஸ்வரம்னா ஒரு பிரகாசம், ஒளி. அதோட இருக்கின்ற ஹேம மந்திரே, அதுல ஹேம மந்திரே காத்தியாயினி கிரகம் நயன விஷயம் அகரோத். அந்த காளிகாம்பாளுடைய கிரகம்ங்கிறது வீடு, இந்த இடத்துல கோவில். அவளுடைய ஒரு கர்ப்ப கிரகம்னு வச்சுக்கோங்க. அது நயன விஷயம், நயனயோகோ விஷயம் அபவத். சரியா? எப்படிப்பட்ட அந்த காத்தியாயினி கிரகம் அப்படின்னா மேரு புரோன்னதம் அப்படின்னா, புரோன்னதம்னா பிரகர்ஷேன உன்னதம். உன்னதம்னாலே ரொம்ப லாஃப்டி, ஹையா இருக்கிறது. புரோன்னதம் அப்படின்னா இன்னும் மேல இருக்கிற. மேருவது மேரு இவ புரோன்னதம். மேருவை போல லாஃப்டியா இருக்கிற, ஹையா இருக்கிற, வசந்து இருக்கிற. உச்சிருத சித்திரஜ்வதம். ஊர்த்வம் உச்சிருத்தம்னாலே ஊர்தம், ஊர்த்வம் ஸ்தாபிதம்னு அர்த்தம். அதான் உச்சிருத்தம். சோ உச்சிருத்தம் ஊர்த்வம் ஸ்தாபித சித்திரத்வஜம். சோ உச்சிரித்தம் சித்திரஜ்வதம் அப்படிங்கிறது பல வர்ணங்களாக ஆக்கப்பட்ட ஒரு துவஜம். அதோட இருக்கின்ற காத்தியாயினி கிரகம் நயன விஷயம் அகரோத். சரியா இருக்கா? சோ இதுல தத்ரச்ச தஸ்மின் புரே ஹேம மந்திரே காத்தியாயினி கிரகம் நயன விஷயம் விஷயம் அகரோத். அந்த ஹேம மந்திரத்துல தங்கத்தினால செய்யப்பட்ட கோவிலில் அந்த காளிகாம்பாள் அம்பாளினுடைய கர்ப்ப கிரகமானது நயனத்துக்கு விஷயமாக செய்யப்பட்டது. சரியா? எப்படிப்பட்ட ஹேம மந்திரே அப்படின்னா ரம்ய ரத்ன ரச்சித சோபான வாபிகா உத்யான சோபினி மணிஸ்தம்ப பாஸ்வரே ஹேம மந்திரே காத்தியாயினி கிரகம் நயன விஷயம் அகரோத். எப்படிப்பட்ட காத்தியாயினி கிரகம் அப்படின்னா மேரு புரோன்னதம், மேரு போல உன்னதமாக இருக்கின்ற உச்சிருத சித்திரத்வஜம், மேலே வைக்கப்பட்ட ஊர்த்வே ஊர்த்வம் ஸ்தாபிதம் சித்திரத்வஜம், பல வர்ணங்களால ஆக்கப்பட்ட அந்த துவஜமானது, துவஜத்தோட இருக்கின்ற காத்தியாயினி கிரகம் நயன விஷயம் அகரோத். சரியா இருக்கா? ஆ ஆ எஸ் ஜி. ஆமா. நெக்ஸ்ட் மேல तां भगवतीं प्रणम्य स्तोत्रैः संस्तु संस्तुत्य गन्धपुष्पैः अभ्यर्च्य किम् अ, किम् एतत् इन्द्रजालम् इति आश्चर्य तत् अग्रतः समुपाविशत्. तां भगवतीं प्रणम्य स्तोत्रैः संस्तुत्य गन्धपुष्पैः अभ्यर्च्य किमेतत् इन्द्रजालम् इति आश्चर्यात् तत् अग्रतः समुपाविशत्. சரியா? தாம் பகவதீம் பிரணம்ய, அந்த காத்தியாயினிங்கிற அந்த பகவதிய பிரணம்ய எல்லாம் லெப்புல இருக்கு. நமஸ்காரம் செய்துவிட்ட பிறகு ஸ்தோத்ரைஹி சம்ஸ்துத்ய, ஸ்தோத்ரைஹி ஸ்துத்வான்னு அர்த்தம். ஸ்தோத்திரங்களால் ஸ்துதித்த பிறகு கந்த புஷ்பைஹி அபியர்ச்சிய, கந்தம்
கந்தம்னா குங்குமம் சந்தனம், அதனால அந்த புஷ்பங்களாலையும் அபியர்ச்சிய அர்ச்சனை பண்ணிட்டு பண்ண பிறகு ஏதது கிம், ஏதது இந்திரஜாலம் கிம் அப்படின்னு அவனே ஒரு கேள்வி கேட்டுக்கிறான். ஏதது ஏதது இந்திரஜாலம் கிம் அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு இதி என்று ஆச்சரியாத்து, இங்க ஒரு தகாரம் இருக்கு, ஆச்சரியாத்து ரொம்ப ஒரு ஆச்சரிய சகிதக சன்னு, ரொம்ப ஒரு ஆச்சரிய வசத்தோட இருந்து கொண்டு தத்து அக்ரதா அப்படின்னா அந்த அந்த காத்தியாயினி கிரகம் அதுக்கு முன்னாடி சமுபாவிஷத்து உட்கார்ந்துட்டான். சம்யக்கு உபாவிஷத்து. சரியா? விஷு விஷதி உபா உபவிஷதி விஷதி அவிஷத்து உபாவிஷத்து சமு உப அவிஷத்து. சரியா இருக்கா? உட்கார்ந்தான். ஓகேவா? சஹ சத்வசீலः உபாவிஷத்து, சஹ சத்வசீலः ஆ, அந்த காத்தியாயினி கிரகஸ்ய அக்ரதः சமுபாவிஷத்து. சரியா? மேல तावदेव देव्य अग्- अग्रगात् ம் प्रभामण्डल मण्डलान्तरात् ம் सहसा देव्यकन्या एका திவ்ய கன்யா தானே இருக்கு. उद्घाट्य திவ்ய கன்யா தானே दिव्यकन्या இருக்கு. सॉरी ஆ ஆ दिव्यकन्या एका उद्घाट्य ம் उद्घाट्य कवाटकं निरघात् ஆமா. தாவதேவ அப்படின்னா இந்த மாதிரி அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த தருணத்திலேயே, அதாவது இவன் ஒரு 2 நாள் அங்க உட்கார்ந்துட்டான் அந்த மாதிரிலாம் இல்ல, அவன் உட்கார்ந்தான், காக்கா உட்கார்ந்தது, பணவரம் விழுந்ததுங்கிற மாதிரி. தாவதேவ அதே சமயத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, தேவி அக்ரகத பிரபாமண்டலாந்தராத்து சஹசா. சோ தேவி அக்ரகத, தேவியினுடைய அக்ரம்னா முன்னாடி, முன்னாடி இருக்கின்ற ஒரு பிரபாமண்டலம் அப்படின்னா ஒளி, ஒளி மண்டலம். அந்தரம் அப்படின்னா நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த அந்தரானா மத்தியம்னு ஒரு அர்த்தம், அந்தரானா ஸ்பேஸ்னு ஒரு அர்த்தம், அந்தரானா டிஃபரன்ஸ்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல மண்டலாந்தராத்து அப்படின்னா மண்டல மத்தியாத்துன்னு அர்த்தம். சோ தேவி அக்ரகத பிரபா மண்டலாந்தராத்து, தேவியினுடைய முன்னாடி இருக்கின்ற ஒரு ஒளி சர்க்கிள் இருந்து, ஒரு ஒளி மண்டலத்திலிருந்து, ஒளி மண்டலத்தினுடைய மத்தியில் இருந்து ஏகா திவ்ய கன்யா நிரகாத், அதான் அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். ஒரு திவ்யமான ஒரு கன்யா, ஒரு டிவைன் கேர்ள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு டிவைன் ஸ்திரீ, அவ வந்து ஏகா நிரகாத். அகாத் அப்படிங்கிறது கம்முனுடைய லுங்கு, நிர்கச்சதி நிரகாத். சரியா? சோ வெளிவந்தாள். சரியா? சஹசா அப்படியே சடார்னு ஒருத்தி, ஒரு திவ்ய கன்யா ஏகா எப்படி வந்தா, கவாட்டம் கவாட்டகம் உத்காட்டிய, அந்த கதவை திறந்து விட்டு, அந்த தேவி அக்ர கத பிரபாமண்டலாந்தராத்து, அதாவது கோவில் இங்க இருக்கு, தேவிக்கு முன்னாடி ஒரு பிரபாமண்டலம் இருக்கு. சரியா? சோ இவன் இவன் வந்து இந்த தேவி இங்க காத்தியாயினி கோவில் இங்க இருக்குன்னா இவன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். இதுக்கு இவனுக்கும் இதுக்கும், இந்த காத்தியாயினிக்கும் இவனுக்கும் பிறகு இருக்கிற ஒரு ஒரு தேவி அக்ரத பிரபா மண்டலாத்து, ஒரு ஒளி மண்டலத்தினுடைய நடுவில் இருந்து ஒரு திவ்யகன்யா ஏகா சஹசா கவாட்டகம் உத்காட்டிய நிரகாத் வெளிவந்தாள். சரியா? அப்புறம் ता ஆ इन्दिवराक्षि ம் वदनेन विधुं विडम्बयन्ती ம் स्मितेन सुमन सुमनांसि ம் परिहसन्ति ம் स्वाङ्गमार्धवेन ம் मृणालसूत्रम् अपि ம் न्यगभावयन्ति ம் रामासहस्रपरिवृता देवी गर्भगृहम् ம் अविशत् ம் अविशत् அவிஷத்து. சா இந்தீவராட்சி வதனேன விதும் விடம்பயந்தி. ஸோ இங்க ஒண்ணு ஒண்ணும் இப்போ வந்து சத்துர் பிரத்யம், அவளுக்கு வந்து அந்த கன்னியாக்கு போறது. விடம்பயந்தி, பரிஹசந்தி, நெக்பாவயந்தி, எல்லாம் வந்து அந்த ஏகா திவ்ய கன்யாக்கு போய் சேர போறது. அவ எப்படி இருக்கா? சா வதனேன தன்னுடைய முகத்தினால, சா இந்தீவராட்சி. ஸோ இந்தீவரம் அப்படின்னாலே உங்களுக்கு நீலோத்பலங்கள். ஸோ இந்தீவராணி இவ அக்ஷி அக்ஷினி யஸ்யாஹா சா சா இந்தீவராட்சி. சரியா? அக்ஷின்னு வரும்போது, இந்தீவராட்சின்னு வரும்போது நதி சப்தம் மாதிரி ஈகாரந்த ஸ்திரீலிங்கமா ஆயிடுறது. இந்தீவராணி இவ, நீலோத்பலங்களைப் போல கண்கள், நீலோத்பலங்களினுடைய கண்கள் போல கண்கள்னு சொல்ல முடியாது. நீலோத்பலங்களுக்கு கண்ணு இருக்கா எனக்கு தெரியல.
இப்போ விருகோதரஹன்னு சொல்லும்போது விரகசிய உதரஹ இவ உதரஹ எஸ்ய சஹன்னு சொல்றோம். ஓநாய போல உதரம் யாருக்கோ அவர்னு, ஓநாயினுடைய உதரம் போல உதரம் யாருக்கோன்னு. இந்த இடத்துல அந்த மாதிரி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்தீவரங்களைப் போல அழகாக இருக்கின்ற அக்ஷிகள் தானே சொல்லணும். ஸோ வந்து இந்தீவராணி ஈவ அக்ஷினி, அக்ஷினி, ரெண்டு கண்கள் இல்லையா? இந்தீவராணீவ அக்ஷினி யஸ்யாஹா சா இந்தீவராட்சி. அது அந்த சா திவ்ய கன்யாக்கு அட்ஜெக்டிவா போறது. சா இந்தீவராட்சி வதனேன தன்னுடைய முகத்தினால விதும் அந்த சந்திரனை விடம்பயந்தி அப்படின்னா தி மூன் பேல்ஸ் இன் கம்பேரிசன் வித் ஹர் பியூட்டி. அழகுக்கு யாரு இது அப்படின்னா ஜாதகத்துல சந்திரன் ஓஹோன்னு இருந்ததுன்னா அவ பார்க்க அழகா இருப்பான்வா. புருஷாள்னா தே வில் பி வெரி ஹேண்ட்ஸம், ஸ்திரீனா அவ ரொம்ப அழகா இருப்பான்வா சந்திரன் நன்னா இருந்ததுன்னா. ஏன்னா சந்திரன் தான் மனசுக்கு காரணம், சந்திரன் தான் அழகு காரணம். சோ வந்து சா இந்தீவராட்சி வதனேன முகத்தினால விதும், அந்த விதுனா சந்திரன், சந்திரனை விடம்பயந்தி ஃபேட் ஆகும்படி செய்கிறாள். ஸ்மிதேன சுனா சுமனாம்சி பரிஹசந்தி தன்னுடைய உன் புன்சிரிப்புனால. சுமனாகா அப்படின்னாலே உங்களுக்கு இது சுமனச வந்தித சுந்தரி பார்கவின்னு பார்த்திருக்கோம் இல்லையா ஸ்லோகங்கள். ஸோ சுமனாம்சினா ஃப்ளவர்ஸ்னு அர்த்தம், புஷ்பாணின்னு அர்த்தம். புஷ்பா புஷ்பங்களை பரிஹசிக்கும் போல அது வந்து ஒரு பரிகாசத்துக்கு உட்பட்டதாக ஆக்கிடுறான். கேலிக்கு சி இவ அழகு, இவளுடைய சிரிப்பு எங்க, இந்த பூ எங்க, இவ அவ்வளோ அழகா இருக்கா, அந்த பூலாம் தண்டம் தூக்கி போடு அப்படிங்கிற அளவுக்கு அந்த பூக்களை இவ பண்ணிடுறான். ஸ்மிதேன சுமனாம்சி பரிஹசந்தி சா திவ்யகன்யா ஸ்வாங்கமார்தவேன மிருணால சூத்திரமபி நியக்பவ பாவயந்தி. மார்தவம்ங்கிறது சாஃப்ட்னஸ், மிருதோஹோ பாவம் இல்லையா? மார்தவம் ஸ்வஸ்ய அங்கம் ஸ்வாங்கம், ஸ்வாங்கஸ்ய மார்தவம் தன்னுடைய அங்கத்தினுடைய அந்த கோமள சுவாவத்தினால, அஹ், கோமலதா, அங்கஸ்ய கோமலதா, அந்த தஸ்ய அந்த கோமலதானால என்ன பண்றது அப்படின்னா மிருணால சூத்திரம் அப்படி. மிருணாலம்னா தாமரையினுடைய தண்டுக்கு மிருணாலம்னு பேரு. அந்த தண்டுலேந்து தாமரை தண்டே வந்து அந்த மானோசரவர்ல அந்த பட்சிகள், அந்த அங்க இருக்கிற அந்த அன்னப்பட்சிகள் அந்த மிருணாலத்தை தண்டத்தை தான் சாப்பிடுமா. ஏன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்குமா அது. அந்த மிருணாலத்தினுடைய சூத்திரம் எப்படி இருக்கும், அந்த தண்டுலேந்து வர அந்த நூல் வந்து ஈவன் சாஃப்டர் இல்லையா? சோ அந்த அளவுக்கு அந்த மிருணால சூத்திரத்தை கூட நெக்பாவயந்தி அப்படின்னா அது அந்த லோட்டஸ் ஸ்டெம் அதையும் வந்து என்னன்னா நெக்பாவயந்தினா கீழே தள்ளுறதுன்னு அர்த்தம். இட் புட்ஸ் இட்ஸ் டவுன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை இவளோட சாஃப்ட்னஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது அந்த மிருணால சூத்திரமே ரொம்ப ஹார்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அஹ் அதான் ராமா சஹஸ்ர பரிவிருத்தா தேவி கர்ப்பகிருஹம் அவிஷது. ராமானா ஸ்திரீகள்னு அர்த்தம். சோ ராமாணாம் சஹஸ்ரம் இல்லையா? 1000 ஸ்திரீகளினுடைய சஹஸ்ரைஹி பரிவிருத்தா, அந்த 1000 ஸ்திரீகளோட சூழப்பட்டவளான பரிவிருத்தா சா திவ்யா கன்யா தேவி கர்ப்பகிருஹம், தேவ்யாஹா கர்ப்பகிருஹம் அவிஷத்து என்டர் பண்ணா. சரியா? சரியா இருக்கா? மிருணாலஸ்ய சூத்திரம், மிருணால சூத்திரம். இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல ஆ மிருணால மிருதோர்லதான்னு இது வருது. ஷீஸ் த காடஸ் இஸ் ஆமா கம்பேர்ட் டு ஆமா. அந்த இது கூட வருமே, இந்தீவர ஷியாமல கோமலாங்கம் இந்திராதி தேவார்ச்சித பாத பங்கஜம்னு, அதுவும் வரும். அன்னமாச்சாரிய கீர்த்தனை இந்திவர சாங் மேல ம், இந்தி எம்எஸ் இருந்தாங்க அதுல. ம், இந்திவரானா கரெக்ட். அடுத்தது மேல படிங்க தீபா. ஜி சுமனாஹாங்கிறது ஒரு ம். முனி, நல்ல மனசு உடையவா, சத்புருஷான்னு அப்படியும் எடுத்துக்கலாமா? அப்படியே எடுத்துக்கலாம். இங்க இந்த இடத்துல வந்து பூவா? சுமனாம்சின்னு சொல்லும்போது பூக்களை வந்து பரிஹசந்தி. ம்ஹும். அதாவது when you compare, எப்படி வந்து தமிழ்ல வந்து உங்களுக்கு வந்து பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண்ணு 7 வகையான ஸ்டேஜஸ் தேஜஸ். விமன், அதே மாதிரி பூக்களுக்கும் 7 வகை இருக்கு, 7 ஸ்டேஜஸ் இருக்கு. ஓ, அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பேர் பண்ணலாம். அதனாலதான் வந்து ஸ்திரீகளை வந்து பூவோட கம்பேர் பண்ணுவோம். ஆஹா, சூப்பர். உங்களுக்கு இதிலே வந்து நமக்கு வந்து சம்ஸ்கிருதத்திலே நீங்க பார்த்தேன்னா பிரதாபருத்ரன் எடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் நாயக பிரகரணம்னு ஆரம்பிக்கிறார். நாயகனுடைய உதாத்தன் உத்ததன், உதா தீரோதாத்த நாயகன், தீரோதத்த நாயகன், தீரசாந்தன், தீரலலிதன், நானா பிரியரா. அதே மாதிரி ஸ்திரீகளுக்கும் பிரௌடா அப்படிங்கிற ஸ்திரீ, அப்புறம் வந்து உங்களுக்கு மந்தா, அதுக்கப்புறம் ரொம்ப இப்போ வந்து சாகுந்தலத்திலே நீங்க எடுத்தேன்னா சகுந்தலை ஒரு டைப் ஆஃப் ஸ்திரீ,
அந்த அனசூயா பிரியம் வதா எடுத்தேன்னா பிரியம் வததி இது பிரியம் வதா, அவ பிரியமா தான் பேசுவோம், ஆனா இந்த அனசூயா எப்பவுமே கிண்டல் பண்ணுவோம். அந்த மாதிரி தெர் ஆர் டைப்ஸ் ஆஃப் ஸ்திரீகள் இருக்கா, புரியுறதா? சோ அதனால இவ ஸ்மிதேன சுமனாம்சி பரிஹசந்தி. அப்புறம் ராமாசஹஸ்ர பரிவிருதா சா திவ்யா கன்யா தேவி கர்ப்பகிரகம் அவிஷத். முடிச்சுடலாம் இன்னைக்கு, அதனால இந்த பேராகிராஃபை முடிச்சுடலாம். படிங்கோ மேல. तैव प्रभामण्डले प्रविशन्तीं तां विलोक्य ம். सोऽपि तत्र पुनः प्रविश्य परमेव पुरम् अवलोकयामास। பிரவிஷ்ய அபரமேவ புறம் அவலோகயாம. अपरमेव ஆ, पुरम्। ததா ஏவ பிரபாமண்டலே பிரவிசந்தீம் தாம் விலோக்கிய. அவ்வாறாகவே பிரபாமண்டலே, அந்த பிரபாயாக மண்டலம் தஸ்மின், அந்த ஒளியினுடைய ஒளிப்பிழம்பு ஆர் ஒளியினுடைய கூட்டம் சர்க்கிள்னு வச்சுக்கோங்க, அந்த மண்டலே பிரவிசந்தீம் தாம் நுழைகின்ற அவளை விலோக்கிய பார்த்துவிட்டு, சோபி அந்த சத்வசீலனும் கூட, தத்ர அந்த சமயம் ஆர் தஸ்மின் சமயே, புனக மறுபடியும், பிரவிஷ்ய உள்நுழைந்து, அபரமேவ புறம் அவலோகயாமாச இன்னொரு புறத்தை பார்த்தான். முதல்ல ஒரு புறத்துக்கே அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு வாரிநிதியை விட்டுட்டான், இப்ப இன்னொரு புறத்தை வேற அவன் பார்த்துட்டான். சரியா? ஆ? அப்புறம் तत्र च मणिपर्यङ्कनिषण्णां ताम् उपेत्य पार्श्वे उपाविशत् दिङ्मूढ इव। ஆமா, இப்ப வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், இவன் வந்து கோவிலுக்கு எதிர்க்க உட்காந்துட்டான், அதற்கு எதிர்க்க ஒரு பிரபா மண்டலத்துல இருந்து அவ உள்ள வந்தா, உள்ள வந்து அவ ஒரு ரூம்குள்ள போனா, ரூம்குள்ள போன உடனே அவனுக்கு அவளோட கூட ஒரு ராம சஹஸ்ர பரிவிருதா தேவி கர்ப்பகிரகம் அபிஷத்து. அங்க அத போன அவளை பார்த்துண்டே இவனும் அதுக்குள்ள நுழைஞ்சுட்டான். அங்க என்ன இருக்கு அப்படின்னா, தத்ரச்ச அப்படின்னா தஸ்மின் ரூமு கோஷ்டை ஏதாவது வச்சுக்கோங்க. மணி பர்யங்க நிஷன்னாம் தாம் உபேத்திய. மணி பர்யங்காம் அப்படின்னா மணி கச்சித பர்யங்கா, பர்யங்கான பெட்டுன்னு அர்த்தம், காட்டு. ஸோ மணி பர்யங்கே நிஷன்னா, நிஷன்னானா படுத்துட்டு இருக்கான்னு அர்த்தம் இந்த இடத்துல. நிஷீததி இருக்கணும், நீ சத்து, சரியா, இத்த பிரत्यயம். நிஷன்னாம் தாம் படுத்து கொண்டு இருக்கின்ற, அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற, தாம் அவளை, உபேத்திய அடைந்து, திங்மூட இவ பார்ஷ்வே உபாவிஷத்து. திங்மூடகா அப்படின்னா திக்கு தெரியாத ஒரு பைத்தியம் போல. திங்மூட இவ தமிழ் வார்த்தை மாதிரி இருக்கு இல்லையா? திங்மூட இவ பார்ஷ்வே உபாவிஷத்து, அவ பக்கத்துல உபாவிஷத்து உட்கார்ந்துட்டான். உபவிஷதி உபாவிஷத்து. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் ताहि तथाविधम् अनवस्थित दीविभवं तम् अवलोक्य चेटीनां செட்டினாம். मुखे चेटीनां ஆ, मुखेषु दृशं निधाय सङ्केतेन ம், करणीयं समादिशत्। ஆமா. சாஹி அவளோ, அந்த திவ்ய கன்யாவோ, ததாவிதம் தம் அவலோக்கிய அவ்வாறாக அவனை பார்த்து விட்ட பிறகு, தம் என்னென்ன அட்ஜெக்டிவ், ததாவிதம், அனவஸ்தித தீ விபவம், தம், இந்த தம்முக்கு இது ரெண்டும் அட்ஜெக்டிவ். சாஹி தம் அவலோக்கிய, அவள் அவனை பார்த்து விட்ட பிறகு என்ன பண்ணா அப்படின்னா, சேட்டீனாம் முகேஷு திருஷம் நிதாய சங்கேதேன கரணியம் சமாதிஷத். அதாவது நான் கோடு போட்டா அவ ரோடு போடுவான்னு தெரியுமா, அந்த மாதிரி சேட்டீனா முகேஷு, சேட்டிகளினுடைய முகத்தில், முகங்களில், திருஷம் நிதாய தன் பார்வை, கண்ணாலேயே இண்டிகேஷன், அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு ஒரு புருவத்தை தூக்கின் பண்ணுவா தெரியுமோ. சேட்டீனா முகேஷு, சேட்டிகளினுடைய முகங்களில், திருஷம் தன் பார்வை, திருஷௌ திருஷா திருஷம் தன் பார்வையை நிதாய வைத்துவிட்ட பிறகு, சங்கேதேன ஒரு இண்டிகேஷனால, கண்ணாலேயே ஒரு செய்கையினால், கரணீயம் கர்த்தும் யோக்கியம் கரணீயம் இல்லையா, செய்ய வேண்டிய அந்த விஷயத்தை, ஆதிஷத்து சமாதிஷத்து கட்டளையை இட்டாள். அத்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன அட்ஜெக்டிவ், ததாவிதம். ததாவிதம்னா கதி எந்த மாதிரி விதம் அப்படின்னா, திங்மூடக சகா, திக்கு தெரியாம முட்டாள் மாதிரி இருக்கிற அவனை, அனவஸ்தித தீவிபவம், ந அவஸ்திதம் அனவஸ்திதம், அனவஸ்திதா தீஹி, அனவஸ்தித தீஹி, தீஹிங்கிறது ஸ்ரீலிங்கம், சரியா? அனவஸ்திதா தீஹி அனவஸ்தித தீஹி, அனவஸ்தித அனவஸ்தித தியः விபவம், அனவஸ்தித திய விபவம், விபவः தம் விபவம், தம் அவலோக்கிய சேட்டீனாம் முகேஷு
திருஷம் நிதாய சங்கேதேன கரணீயம் சமாதிஷ. ஜஸ்ட் அவனை பார்த்துட்டும், ஐயோ இவன் என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான், இது அதாவது பித்து குளிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கானேன்னுட்டு சேட்டிகளுடைய முகத்தை பார்த்துட்டு ஜஸ்ட் கண்ணுனால ஒரு ரெண்டு செய்கையை காமிக்கிறான் என்ன பண்ணணுங்கிறது. ஸோ இவ கண்ணால செய்கை ஆரம்பிச்ச உடனே அவ எல்லாருக்கும் புரிஞ்சு நிறுத்தும் இவளுடைய இது என்னன்னுட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் इङ्गितज्ञाः तम् ம் अवादिषुः ம் अतिथि त्वम् ம் इह अस्माकं यतः अस्मत्स्वामिनी कृतं आतिथ्यं भजस्व ம் உத்திஷ்ட ஸ்நாஹி उत्तिष्ठ स्नाहि ततश्च भुङ्क्ष्व இதி. इति சரியா? சோ வந்து இங்கிதஜ்ஞாஹா, இங்கிதம்னாலே ஜெஸ்டர்னு அர்த்தம். இங்கிதம் ஜானாதி இது இங்கிதஜ்ஞா. தாஹா இங்கிதஜ்ஞாஹா, அவளுடைய ஜெஸ்டரை அறிந்த அந்த சேட்டையா, அந்த சேட்டிகள் என்ன பண்றா, தம் அவாதிஷு, அவன்கிட்ட கூறினான். அவ இன்னும் வாயை திறந்து இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லல, இப்படி இப்படின்னு கண்ணால காமிக்கிறா. அந்த இங்கிதத்தை அறிஞ்சுட்டே அவ வந்து அவாதிஷு அப்படிங்கிறது அவாதீத், அதனுடைய பிரதம புருஷ பகுவச்சனம். தே தாஹா அவாதிஷு, கூறினார்கள் என்ன அப்படின்னா, யதஹ துவம் அஸ்மாகம் அதிதிஹி. இங்க சேர்த்துக்கோங்க, இந்த யதஹவை இப்படி போட்டுக்கோங்க. யதஹ, as you are our guest. யதஹ துவம் இஹ அஸ்மாகம் அதிதிஹி அஸ்தி. நீ வந்து எங்களுடைய அதிதிஹி அசி, நீ எங்களுடைய, as you are our guest, அஸ்மத் சுவாமினி கிருதம் ஆதித்யம் பஜஸ்வ. அஸ்மத் அப்படின்னா அஸ்மாகம், சுவாமினி சுவாமின்யா கிருதம் சுவாமினி கிருதம், ஆதித்யம் அப்படின்னா அதிதேகே இதம் ஆதித்யம். சரியா? ந திதிஹி ஏஷாம், அவதான் அதிதி. அதித்தினா என்னன்னா என்னைக்கு வேணா வீட்டுக்கு வரலாம். கேன் ஐ கம் அட் 10 o'clock அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரவா அதித்தி கிடையாது. சரியா? அதுதான் அதிதி தேவோபவ. ஸோ அஸ்மத் சுவாமினி கிருதம் ஆதித்யம் பஜஸ்வ. மேலும் என்ன, உத்திஷ்ட ஸ்நாகி, எழுந்துக்கோ குளி, ததஷ்ச புங்க்ஷ்வ, அதுக்கப்புறம் நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றா. அப்புறம் தத் ஸ்ருத்வா ஜி श्रुत्वा ஒரு நிமிஷம். ஆ, ஸ்நாகிங்கிறது மத்தியம புருஷா ஏகவச்சனமா? ஆமா ஆமா ஸ்நாதி இருக்கணும் அதனுடைய ஸ்நாதி. ஓகே. ம் श्रुत्वा ம் सोऽपि आशान्वितः कथञ्चित् उत्थाय ताभिः प्रदर्शितायाम् उद्यानवापिकायां निमग्नः तत्क्षणात् एव ताम्रलिप्यताम् தாமிர उत्तिष्ठत् லிப்தியாம். ஆ लिप्याम् ம் उदतिष्ठत् चण्डसिंह नृप उद्यानवापि मध्यात् இது வந்து நம்ம இந்த இது இருக்கு தோணும், மணாளனே மங்கையின் பாக்கியம், அப்புறம் பார்த்திபன் கனவு, கல்கியோட பார்த்திபன் கனவு, அந்த மாதிரி இந்த கதை. அவன் வந்து போய் அந்த வாப்பியில முழுகுறான். எழுந்தா இஸ் பேக் டு தாமிரலிப்தி. தாமிரலிப்தி யாரு, நம்ம சண்டசிம்ஹனுடைய நாடு. அதுல போய் எழுந்துக்கிறான். ஜமினி கணேசன் அந்த பாண்டுல முழுகுவான், எழுந்தா வேற ஊர் வந்துருமோனோ அந்த மாதிரி. ஸோ தச்சுருத்வா, அதை கேட்டுவிட்டு, சோ அபி அந்த சத்வசீலக அபி ஆஷான்விதா, ஆஷானா டைரக்ஷன் அர்த்தம், ஆஷான்விதஹனா ஹி ஹேஸ் சம், சாரி, ஆஷானா நம்பிக்கைன்னு அர்த்தம், ஹோப்னு அர்த்தம். ஏதோ ஓகே, நம்ம வந்து ஆசையா அன்விதா அப்படின்னா ஓகே, நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு நன்னா வந்திருக்கோம், நம்ம எங்கேயோ போய் மாட்டிக்கல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, கதஞ்சித்து உத்தாய எப்படியோ எழுந்து கொண்டு, தாபிகி அப்படின்னா தாபிகி அந்த சேட்டிபிகி, பிரதர்ஷிதாயாம் காண்பிக்கப்பட்ட, உத்தியான வாபிகாயாம். ஸோ உத்தியானஸ்ய வாபிகா, உத்தியானத்துல இருக்கிற ஒரு பாண்டு, அதுல நிமக்னஹா சன்னு மூழ்கினவனாக, தத்க்ஷணாதேவ அந்த க்ஷணமே, தாமிரலிப்தியாம் உததிஷ்டத்து. இ ஜஸ்ட் வெண்ட் இன்சைட் அண்ட் கேம் அவுட். எங்க வந்து எழுந்தான் அப்படின்னா, தாமிரலிப்திங்கிற அவனோட ஊருக்கு வந்துட்டான். எங்க இருந்து அப்படின்னா, சண்டசிம்ஹ நிருப உத்தியான வாபி மத்தியாத்து. ஸோ சண்டசிம்ஹா இது நிருபः, சிம்ஹ நிருபः, நிருபஸ்ய உத்தியானவாபி, வாபேஹ மத்தியம், வாப்பியாக மத்தியாத்து, மத்திய பாகாத்து உத்ததிஷ்டத்து. என்ன ஆனாங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா?